வணக்கம். மழைக்காலம் வந்துவிட்டால் போதும் சிலருக்கு காய்ச்சல், இருமல், சளி, தலைவலி என மழைக்கால நோய்கள் வந்துவிடும். நாம் சாப்பிடும் உணவுகள் கூட இந்த பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைந்துவிடும். எனவே மழைக்காலத்தில் எந்த மாதிரியான உணவை எப்படி சாப்பிடலாம் என இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுவிட்டு தொடருங்கள். இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பலையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள். இந்த மழைக்காலம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் உடல்நிலை சரியில்லாமல் போகும் வாய்ப்பும் அதிகம். காய்ச்சல், சளி, இருமல் மற்றும் வயிற்றுப்போக்கு ஆகியவை இந்த சமயங்களில் வரும் பிரச்சனைகள். பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக இது ஏற்படும். ஈரப்பதமான காலநிலை, காற்று, உணவு மற்றும் தண்ணீர் ஆகியவற்றில் பாக்டீரியா வளர்ச்சியை அதிகரிக்கிறது. இது உடலை மோசமாக்குகிறது. இந்த காலத்தில் ஆரோக்கியமாக இருக்க உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது முக்கியமானது. உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க சில மசாலாக்கள் அவசியம். அவற்றை உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் நோய்களை விரட்டி அடிக்கலாம். அவை என்னென்ன என்பதை பார்க்கலாம். பெருங்காயம் ஆன்டிபயோட்டிக், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மற்றும் ஆன்டிவைரல் பண்புகளை இது கொண்டிருக்கின்றது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. மேலும் இது பல ஆரோக்கிய நலன்களையும் கொண்டுள்ளது. வயிற்றுப்போக்கு, வாயு, வீக்கம், அஜீரணம் மற்றும் குடல் எரிச்சல் போன்ற ஆபத்திலிருந்து பாதுகாக்கின்றது. ஆகையால் பெருங்காயத்தை குழம்பு மற்றும் இனிப்புகளில் சேர்த்து கொள்ளுங்கள். மஞ்சளில் இருக்கும் குர்குமின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் கொண்டிருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. மஞ்சள் வயிற்று பிரச்சனைகளிலிருந்தும் பாதுகாக்கின்றது. எனவே இதனை குழம்பு வகைகள், பிற உணவுகளில் சேருங்கள் அல்லது இதை பாலில் சேர்த்து குடியுங்கள். எப்போதும் இல்லாத அளவுக்கு உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகரிக்கும். மிளகு முழுதாக ஊக்க மிளகு அல்லது பொடி செய்யப்பட்ட கருப்பு மிளகு குடல் மற்றும் பிற வயிற்று பிரச்சனைகளின் வாய்ப்புகளை குறைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியையும் மேம்படுத்துகிறது. நீங்கள் முட்டை, சாண்ட்விச், காய்கறி, சூப்கள், சாலடுகள் போன்றவற்றில் மிளகு சேர்த்து உண்ணுங்கள். கிராம்புகளில் அதிக அளவு ஆக்சிஜனேற்றங்கள் உள்ளன. இது ஆக்சிஜனேற்ற சேதம் மற்றும் செல் சேதமடையாத ஃப்ரீ ரேடிக்கல்களுக்கு எதிராக போராடும். உடலில் உள்ள பாக்டீரியாவை உருவாக்கும் நோய் தாக்குதல் மற்றும் நோய்களை தோற்றுவிக்கும் அபாயத்தை குறைப்பதில் கிராம்பில் இருக்கும் யுகக்னோல் என்று அழைக்கப்படும் மூலப்பொருள் உதவுகின்றது. வெந்தயம் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கின்றன. அதே நேரத்தில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் சக்தியை அதிகரிக்கும். மழைக்காலத்தில் காய்ச்சல் மற்றும் பல்வேறு நோய் தாக்கங்களுக்கு எதிராக இது நம்மை பாதுகாக்கும். பட்டையில் தேவையான அளவு மேங்கனீஸ், கால்சியம், நார் மற்றும் இரும்புச்சத்து ஆகியவைகள் உள்ளன. வைரஸ் எதிர்ப்பு, பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு ஆகிய பண்புகளை கொண்டிருக்கின்றது. பட்டையில் பொடி செய்து பவுடராகவும் செய்து சாப்பிடலாம். பிரபலமான பட்டையும் தேனும் கலந்து கூட உட்கொள்ளலாம். மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்கள். இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.